ஹாய் ஹால். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம மிஷன் கர்மயோகியில் டே 8க்கான ஒரு 5 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். அதோடைய ஒரு 2 கொஷின்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் டே 8 த மிஷன் கர்மயோகி சீரீஸ் எத்திக்ஸ் மைண்ட்ஸ் யூபிஎஸ்சி சீரீஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் டைரக்ஷன் பை பிரவீன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு வெற்றிகரமாக வந்து ஃபஸ்ட் டாபிக் முடிச்சோம் இல்லைங்களா, எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். 30 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த சீரீஸில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, டே 1 அதாவது டே 7ல் ஆட்டிடியூட் அண்ட் ஆப்டிடியூடுக்கானதை நம்ம கொஷின்ஸ் போட்டிருந்தோம், டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி டே 8க்கான கொஷின்ஸஸ் ஆன்சர்ஸ் அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் ஆட்டிடியூட், ஹவு கேன் இம்ப்ளிசிட் ஆட்டிடியூட்ஸ் பி மெஷர்ட் அப்படின்னு சொல்லி அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஷின்ஸுக்கு எப்படி நம்ம எழுதலாம், ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளிசிட்டு அண்ட் வந்து இம்ப்ளிசிட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வெளிப்படையாக பேசுறது. ஸோ எதுவுமே டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் வெளிப்படையாக பேசுகிறது வந்து எக்ஸ்பிளிசிட்னு சொல்லுவாங்க. ஸோ இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது ஒரு மறைமுகமாக பேசக்கூடியது வந்து இம்ப்ளிசிட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டிடியூட் மீன்ஸ் நமக்கு என்ன தெரியும், தமிழில் மனப்பான்மையும் தெரியும். ஸோ நம்ம ஒருத்தரை வந்து எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசுறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எக்ஸ்பிளிசிட் அப்படிங்கிறது வெளிப்படையாக ஒரு சில விஷயங்கள், வெஜிடேரியனிசம்ங்கிறது எனக்கு வந்து சம்மந்தப்பட்டது, ஸோ அதனால் நான் வந்து வெளிப்படையாக நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கும். ஸோ இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது மறைமுகமான நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்கெட்யூல் கேஸ்ட் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய லைஃப்பில் நம்ம வாழ்ந்துருக்க மாட்டோம். ஸோ அவங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிருக்காது. பட் அவங்க என்ன ஒர்க்லாம் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம ஒரு அசம்ஷன் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இவங்க வந்துட்டு இப்படிப்பட்டவங்க, இவங்க தப்பானவங்க, இவங்க வந்து இப்படி இருக்காங்க, ஸோ இவங்க இந்த வேலையை மட்டும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஆட்டிடியூடை வந்து நம்ம கொடுக்கறது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இம்ப்ளிசிட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதான் அப்போ எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியரான ஒரு டெஃபினிஷன்ஸ் கொடுக்கணும். அப்போ டெஃபினிஷன்ஸ் கொடுக்கும்போது இந்த கொஷின்ஸை நம்ம எப்படி அப்ரோச்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், ஆட்டிடியூடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவலும், ஸோ இண்டிவிஜுவலோட பெர்சீவ் வந்து பெரிய இது பண்ணுது. ஸோ அதில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிஹேவியர்னு வந்துருச்சு அப்படின்னா அதில் எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் ரெண்டுமே இருக்கணும். ரெண்டுமே இருந்து அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும், ஒருத்தருடைய ஃபீலிங்ஸ் அண்ட் பயாசஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், பிஹேவியரை வச்சுக்கிட்டு டிசிஷன்ஸ் எடுக்கும் போது, ஸோ அதில் இண்டிவிஜுவலுடைய அவேர்னஸஸுமே இல்லாமல் எடுக்கிறது வந்து தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடுக்கு ஒரு டெஃபினிஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போது இதில் வந்து என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்ன சொல்லலாம், இங்கே எக்ஸ்பிளிசிட்னு போடலாம், ஸோ இங்கே வந்து இம்ப்ளிசிட். ஸோ எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட்னு போட்டாச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து போடுறோம் அப்படின்னா கான்சியஸ். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பிளிசிட் அவேர்னஸ், எக்ஸ்பிளிசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சியஸ் அவேர்னஸ் வேணும். ஸோ கான்சியஸாக நம்ம வந்து சில அவேர்னஸஸ் எடுக்கணும். அது எந்த மாதிரி அவேர்னஸஸ் அப்படின்னா, ஸோ ஒருத்தரை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிளிசிட் ஆட்டிடியூடுக்குள்ளே இட்ஸ் கான்சியஸ்லி வெர்பலாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ வெர்பல் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, ஸோ கீவேர்ட்ஸ் வந்து வெர்பல், தி வெர்பலி எக்ஸ்பிரஸ்ட் அப்படிங்கிறது சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன்லி சப்போர்ட்டிவ் பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஓப்பனாகவே சேலஞ்ச் கொடுக்குறாங்க. ஸோ அது கான்சியஸாக நடக்குது. ஆனால் சப்கான்ஷியஸில் பொறுத்தளவுக்கு இப்போ சப்கான்ஷியஸ் நேச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு சப்கான்ஷியஸ் லெவலாக இருக்குது. இதனால் என்ன பண்ண முடியும், சப்கான்ஷியஸ் அவேர்னஸ் வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் கான்சியஸ் ரியலைசேஷன்ஸ் மூலமாக இருக்கிறது வந்து இதுக்கான கிரேட்டர் எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி டெலிபரேட் ஃபார்மேஷன்ஸ் வந்து கொடுக்குறது. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன போனோம்னா டெலிபரேட் ஃபார்மேஷன்ஸ். ஸோ இந்த டெலிபரேட் ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது சில விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், டைரெக்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை வந்து சூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வெஜிடேரியனிசம் வந்து நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா டைரெக்டாக நான் என்ன பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். அது எத்திக்கல் அண்ட் ஹெல்த் ஆஸ்பெக்டை நான் பார்த்து என்னால் எடுக்க முடியும். ஆனால் ஆட்டோமேட்டிக் ஃபார்மேஷன்ஸ் இங்கே டெலிபரேட் இருந்ததுன்னா இங்கே ஆட்டோமேட்டிக் ஃபார்மேஷன்ஸாக இருக்கும். அப்போ இம்ப்ளிசிட் அப்படிங்கிறது ஸோ இன்டெரக்டாக ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், வித்தவுட் டெலிபரேட் தாட்ஸை வச்சுக்கிட்டு இன்டெரக்டாக பண்ணுறது. அப்போது சப்கான்ஷியஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, நான்வெஜிடேரியனிசம் ஃபுட்டுன்னா செர்டன் சோஷியல் குரூப்ஸ் மட்டும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இதை கொடுக்குறோம் இல்லைங்களா, ஒரு ஆட்டிடியூட் கிடைக்குதா. ஸோ திஸ் இஸ் தி டெலிபரேட் ஆக்ஷன்ஸ் அண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கோடைய ஃபார்மேஷன் சொல்லுவாங்களா, ஈஸியர் டு சேஞ்ச். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியர் டு சேஞ்ச்.
ஸோ ஈஸியர் டு சேஞ்ச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு விஷயங்களை வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட் ஆட்டிடியூடில் வந்து எடுக்கிற போது அது நியூவான ஒரு இன்ஃபர்மேஷன் தருதா, ஸோ அதோட பெர்சிவேஸ் கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ஈஸியர் டு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு உமன்ஸ் ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம எதனால் படிக்கிறோம், உமன்ஸுக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குவா அப்படிங்கிறத ஃபெமினிஸ்டோடைய ஒரு ஆத்தர் வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபெமினிஸ்ட் ஆத்தர்ஸ் வந்து சொல்கிறத வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சரி ஓகே உமன்ஸுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால டெலிபரேட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் தி ஐடியா இருக்குது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச் நடக்கும். அப்போ ரெசிஸ்டன்ட் டு சேஞ்சில் என்ன நடக்கும் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து டீப்லி இன்கிரைண்டாகவே இருக்கும். ஸோ இது என்ன சொல்லலாம், பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இம்ப்ளிசிட்டோட இதில் வந்து ஜெண்டர் பயாஸ்டு இருக்கும். ஸோ அது வந்து பிஹேவியருடைய இது பண்ணும். அப்புறம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே இதுக்கு டிஃப்ரென்ஸ் பிட்வீனாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி டைரக்ட்லி மெஷர் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்பிளிசிட்டை வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மெஷர் பண்ண முடியும். எப்படி டைரெக்டாக மெஷர் பண்ணுவீங்க, சில சர்வே சில செல்ஃப் குரூப்ஸை வச்சு டைரெக்டாக வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இன்டைரக்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது, ஸோ டைரெக்டாக மெஷர் பண்ணலாம். இன்டைரக்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏடி இம்ப்ளிசிட் அசோசியேஷன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஷியலி இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து சோஷியலி இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா சில சோஷியல் நார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க. சமூகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளிப்படையாக ஒருத்தர் வந்து பேசணும் அப்படின்னா சில சோஷியல் நார்ம்ஸஸ் இருக்கும், ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இது ரெண்டுத்தையும் இருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா செக்யுலரிசம் இன் இந்தியா, ஸோ டியூ டு சோஷியல் வேல்யூஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ அதே மாதிரி லெஸ் அஃபெக்டட் சோஷியல் டெசிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோஷியல் வந்து நம்ம சில விஷயங்களை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி அந்த இடத்துல ஓன் ரிலீஜியஸ் குரூப் ஓவர் அதர்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அதோட ஐடியா. ஸோ அப்போ இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட்டோட ஆட்டிடியூட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டுமே நம்ம என்ன சொல்லலாம், இங்கே பாருங்கள் அது சப்கான்ஷியஸாகவே இருக்குங்க. ஸோ இது வந்து கான்ஷியஸாக இருக்குங்க, ஆனால் அது வந்து இம்ப்ளிசிட்டுங்கிறது சப்கான்ஷியஸாக இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது டெலிபரேட் ஃபார்மேஷன்ஸாக இருக்குது. ஏன்னா வெஜிடேரியனிசம்ங்கிறத தாண்டி நான் அதை எடுத்துக்கிறேன், வெஜிடேரியனிசம் நான் எடுத்துக்கிறேன், பட் இவங்க என்ன பண்ணிக்கிற மாட்டேங்கிறாங்க, ஆட்டோமேட்டிக் ஃபார்மேஷனில் வெஜிடேரியனிசம்ங்கிறது ஒன்று இல்லை, பட் நான் வெஜிடேரியனிசம் சில குரூப்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இது அவங்களுக்கான ஆட்டிடியூடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஈஸியர் டு சேஞ்ச். ஸோ ஈஸியர் டு சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்கும்போது என்ன நினைக்கிறது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபெமினிஸ்ட் ரிலேட்டடான ஆத்தர்ஸ் வந்து எழுதக்கூடிய புக்கை படித்த உடனே சரி ஓகே உமன்ஸுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியர் டு சேஞ்ச் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் இம்ப்ளிசிட்டோட ஆட்டிடியூடில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ட் டு சேஞ்ச். இது கொஞ்சம் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும், பட் என்ன ஆகுதுன்னா கான்சியஸாகவுமே இதை வந்து கொண்டு வரதுங்கிறது தான் ஐடியாலஜி அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் இதை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக மெஷர் பண்ணுவாங்க. எதை டைரெக்டாக மெஷர் பண்ணுறாங்கன்னா இம்ப்ளிசிட் ஆட்டிடியூடை டைரெக்டாக மெஷர் பண்ணுவாங்க. அப்போது இதில் எதெல்லாம் இதுக்கான காரணங்களாக இருக்கும் அப்படின்னா, ஸோ சர்வே அது வந்து செல்ஃப் குரூப்ஸ் இவங்களோடதெல்லாம் எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே செல்ஃபாகவே டைரெக்டாக மெஷர் பண்ணலாம். ஆனால் இன்டைரக்ட், இப்போ இன்டைரக்ட் மெஷர்ஸ் அப்படின்னா ஐஏடி. ஸோ ஐஏடி அப்படிங்கிறது இட் இஸ் தி இம்ப்ளிசிட் அசோசியேஷன் டெஸ்ட் மூலமாக அதை வந்து என்ன பண்ண முடியும், அவங்களால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் சோஷியலாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இம்ப்ளிசிட்டை பொறுத்தளவுக்கு சோஷியல் அண்ட் நார்ம்ஸ் தான் வந்து எக்ஸ்பெக்டேஷனாகவே இருக்கும் இல்லைங்களா. ஆனால் இதில் வந்து லெஸ் அஃபெக்டட் பை சோஷியலுடைய டெசிபிலிட்டி இருக்கிறதுனால சோஷியல் வந்து சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஓன் ரிலீஜியஸ் குரூப்ஸ், ஸோ implicit preference to one's own religious groups over others, இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்போது இதுதான் ஐடியா. அப்போது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட்டோட ஆட்டிடியூட் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு, பாயிண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம போடலாம், என்னென்ன போடலாம், கான்சியஸாக இருக்கணும், சப்கான்சியஸாக இருக்கணும், அப்புறம் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா டெலிபரேட்டடாக இருக்குது, ஸோ ஈஸியர் டு சேஞ்ச் இருக்குது, டைரெக்டாக மெஷர் பண்ண முடியும், சோஷியல் குரூப்ஸோட நார்ம்ஸஸ் இருக்குது, இப்படி சொல்லி நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியும்னா பாயிண்ட்டை கொண்டு வந்து செட் பண்ணிட முடியும். ஸோ 5லேருந்து ஒரு 6 பாயிண்ட் இதுக்கு போட்டிருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எழுதிடலாம். ஸோ அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் through which implicit attitude can be measured. ஸோ இம்ப்ளிசிட்டோட ஆட்டிடியூடை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா இம்ப்ளிசிட் அசோசியேஷன் டெஸ்ட் போனதில் பார்த்தோம் இல்லைங்களா, ஐஏடி. ஸோ ஐஏடி மூலமாக டெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஐஏடி மூலமாக எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா
இப்போது சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்துட்டு டெஸ்ட்டு வந்து எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதோட அசோசியேஷன்ஸ் என்ன சொல்லுது, பர்சன்ஸோட மைண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேஸ்ட் அண்டு ஜெண்டர் பயாஸ்டை வச்சு நம்ம வந்து பார்ப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடியோடைய இம்ப்ளிசிட் அசோசியேஷன் டெஸ்ட் இப்படி தான் பண்ணுவாங்க. அப்புறம் ரியாக்ஷன் டைம் டெஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டெஸ்ட்டை வந்து மெஷர் பண்ணலாம். அப்போ குயிக்காக வந்து என்ன பண்ண முடியும், செர்டன் வேர்ட்ஸ் ஆர் இமேஜஸ் வித் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவோட ஆட்ரிபியூட்ஸ்குள்ளே இருக்கும் இல்லைங்களா. அப்போ டிஃப்ரெண்ட் ரிலீஜியஸ் குரூப்ஸ் இன் இந்தியா வந்து இருக்கிறதுனால அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, அதோட டைம் டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரைமிங்கோட எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க. ஸோ ப்ரைமிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. இப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த சில அப்சர்வ் பண்ணுவாங்க, சில விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கு சொசைட்டியில், அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஸோ அது எப்படி போய்கிட்டு இருக்குது, சப்ஸ்கான்டிவேட்டோடைய ஸ்டிமுலஸஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்துட்டு ப்ரைமிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஜியஸோடைய சிம்பிள்ஸ் நிறையா இருக்குது. அப்போது ரிலீஜியஸோட சிம்பிள்ஸ் வந்து இருக்கிறதுனால அது வேரியஸ் ரிலீஜியன்ஸுமே இருக்கிறதா வந்து நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ தட் இஸ் தி ஐடியாலஜி. ஸோ நியூரோ சயின்டிஃபிக் மெத்தடில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியூரோ சயின்டிஃபிக் மெத்தடில் அதாவது எஃப்எம்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. அதாவது எஃப்எம்ஆர்ஐங்கிறது ஸோ ஃபங்க்ஷனல் மேக்னெட்டிக் ரெசோனன்ஸ் இமேஜிங், இல்லைன்னா வந்து இஇஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் வந்து இது வந்து பிரெயின் ஆக்டிவிட்டியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அப்போ பிரெயினோடைய ரெஸ்பான்சஸ் வந்து எப்படி இருக்குது டு இமேஜ் ஆஃப் ட்ரெடிஷ்னல் விசஸ் மாடர்ன் இந்தியா அட்டேர் குட் ரிவீல் தட் இம்ப்ளிசிட் கல்ச்சரல் ஆட்டிடியூடை வந்து உருவாக்கும் அப்படிங்கிறது ஐடியா. ஸோ அதே மாதிரி ஹைட் ட்ராக்கிங் பண்ணுவாங்க. சைக்காலஜிக்கலுடைய மெஷர்ஸ் அப்படிங்கிறது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் ரேட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ஸ்கின்னுடைய கண்டிக்டன்சஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபேஸியலுடைய எலக்ட்ரோ மயோகிராஃபியாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுது. எதை பண்ணுது, இம்ப்ளிசிட்டோட ஆட்டிடியூட்ஸை வந்து பண்ணும் அப்படிங்கிறது ஐடியா. ஸோ அதே மாதிரி ஐ ட்ராக்கிங் அப்படிங்கிறது ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ நாள் வந்துட்டு ஹவு லாங் இண்டிவிஜுவல்ஸ் லுக் அட் அ டிஃப்ரெண்ட் ஸ்டிமுலி அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹை ட்ராக்கிங் குட் பி யூஸ்ட் டு ஸ்டடி த இம்ப்ளிசிட்டோட ஆட்டிடியூட் தான். அப்போ டுவர்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபியூச்சரிங்காக இருக்கட்டும், இல்லை டைவர்ஸ் இண்டியனுடைய எத்தனை குரூப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு ஐ ட்ராக்கிங் மூலமாகவே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வியூஸை வந்து பார்ப்பாங்க. ஸோ தட் இஸ் தி இம்ப்ளிசிட் ஆட்டிடியூட். அப்புறம் வேர்டு கம்ப்ளீஷன்ஸோடைய டாஸ்க்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. ஸோ இது என்ன அப்படிங்கிறது, ஸோ அதோடைய சென்டென்சஸ் என்ன, கேன் ரிவல் அண்டர்லைனோட ஆட்டிடியூட் என்ன அப்படிங்கிறத டெஸ்ட்டாக வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி மெமரி டாஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி தாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு எப்படிலாம் மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அப்போ மெமரி டாஸ்க் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியும், இம்ப்ளிசிட்டோட ஆட்டிடியூடில் இருக்குது. அப்போ பெட்டர் மெமரி ஃபார் பாசிட்டிவ் நியூஸஸ் வந்து எப்படி கொண்டு வர முடியுது. ஸோ இதெல்லாம் தான் ஐடியா. அப்புறம் இன்டெரக்டான கொஸ்டினரிஸஸ்லாம் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஸோ வெஸ்டர்னைசேஷன்ஸ் இன் இந்தியா எப்படி இருக்குப்பா, அப்புறம் மியூசிக் ஆர் என்டர்டைன்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு இன்டெரக்டான சில கொஸ்டினரிஸை பற்றி கேட்கும்போது இதோடைய அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனப்பான்மை என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துடும் இல்லைங்களா. அப்போது இதான் விஷயம். அப்போது இதை வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இப்படி வந்து எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட்டோட ஆட்டிடியூட்ஸுங்கிறது இப்படி இருக்குது. பட் சில மெஷர்ஸ் நம்ம கொடுக்கறதுனால இம்ப்ளிசிட்டோட ஆட்டிடியூடை வந்து க்ரூஷியலாக வந்து நம்மளால் ஹியூமன் பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கறதுனால என்ன பண்ண முடியும், சப்கான்ஷியஸோட பயாசஸ் அண்ட் பாஸ்டரிங் மோர் இன்க்ளூசிவ் அண்ட் எத்திக்கலுடைய இன்ட்ராக்ஷன் அண்ட் சொசைட்டி கிரியேட்டிங் எ மோர் ஈக்குவட்டபிள் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோடைய வேர்ல்டை வந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கன்க்ளூஷன்ஸ் வந்து இதில் கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் தி ஐடியா. ஓகேங்களா. ஸோ அடுத்த செகண்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, டிஸ்கஸ் தி ஃபேக்டர்ஸ் ஷேப்பிங் த மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் attitudes and how they impact formulation of public policies and the governance process in a democratic groups அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 கொஷின்ஸு. ஸோ ஃபேக்டர் ஷேப்பிங் த மாரல் ஆட்டிடியூடில் வந்து எப்படி ஃபேக்டர்ஸ்லாம் ஷேப் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு ஆஸ்பெக்டில் எழுதணும். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலுடைய ஆட்டிடியூட்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதோட ஷேப்பிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் பப்ளிக் பாலிசிஸ் அண்ட் கவர்னன்ஸ் ப்ராசஸ் இன் டெமோக்ராட்டிக் குரூப்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்க்கலாம் அப்படின்னா இதான் ஃபேக்டர் ஷேப்பிங் த மாரல் ஆட்டிடியூட்ஸ். ஸோ மாரல் ஆட்டிடியூட்ஸுக்கு எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஷேப் பண்ண போகுது அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். கல்ச்சர் அண்ட் ரிலீஜியஸை நீங்கள் போட்டுடலாம். ஏன் கல்ச்சர் அண்ட் ரிலீஜியஸோட பிலீஃப்ஸ் வந்து நமக்கு உருவாக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து கல்ச்சரலாகவும் ரிலீஜியஸாகவும் ஏதாங்க நம்பக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு என்ன பண்ண முடியுது, ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூடை உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா அஹிம்சா. ஸோ அஹிம்சா இஸ் எ நான் வயலன்ஸ். ஸோ நான் வயலன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலமாக ஹிந்துயிசமாக இருக்கட்டும், இல்லை புத்திசமாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்ஸ் த மாரல் ஆட்டிடியூட் இல்லையா. ஸோ வெஜிடேரியனிசம்
அடுத்து வந்து பேசிபிசம். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அவங்க டிக்டேட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் தி மாரல் அண்ட் ரிலீஜியஸோட பிலீஃப்ஸை நம்புவோம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஹப்ரிஞ்சிங்ஸ். ஸோ அப்படிங்கிறது இப்போ ஃபேமிலிலையுமே சில வேல்யூஸஸ் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ பகவத்கீதா படி, மகாபாரதா படி. ஸோ இது மூலமாக வந்துட்டு நீ என்ன பண்ண முடியும், நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், அறம் சார்ந்து இருக்க முடியும், எத்திக்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும், இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அது வந்து எங்கே கிடைக்கும், மோஸ்ட்லி வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமில் தான் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி ஷேரிங் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் எல்டர்ஸ் அண்ட் கலெக்டிவ் டிசிஷன்ஸ் மேக்கிங் வந்து கொண்டு வர முடியும். இதெல்லாம் தான் விஷயம். அப்புறம் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸஸ் வந்து கொடுக்க முடியும். அப்போ எஜுகேஷனுங்கிறது சில விஷயங்கள் பாருங்கள், மாரல் சயின்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்தியன் ஸ்கூல்ஸோட தாட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ண முடியும், ஸோ மாரல் ஆட்டிடியூடை வந்து கொண்டு வர முடியும். அப்போ சோஷியல் அண்ட் பியர் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் என்ஜிஓஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டாராக இருக்கட்டும், இல்லை மோட்டிவேஷன் ஸ்டார்ஸை வந்து பேச வைக்கும்போது பியர் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ அதே மாதிரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து கிடைக்க போகுது. அப்போது ஒருத்தருடைய பர்சனல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது மூலமாக என்ன பண்ண முடியும், ஒரு பாவர்ட்டியாக இருக்கட்டும், இல்லை இன்இக்வாலிட்டி இன் இந்தியாவில் வந்து டுவர்ட்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ் வரைக்கும் பேச முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ண முடியாது. ஃபேக்டர் ஷேப்பிங், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு என்ன பண்ணுது, ஷேப் பண்ணுது. ஒன்றுமே இல்லைங்க, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்கீங்க அப்படின்னா இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கோம் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சொசைட்டிக்குள்ளே போகிறோம். அப்போ சொசைட்டிக்குள்ளே போகும்போது சொசைட்டி நமக்கு வந்து என்ன சொல்லி கொடுக்குது, ஸோ சொசைட்டி வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறது, அதாவது கல்ச்சுரல் வந்து என்ன சொல்லிக் கொடுக்குது. ரெண்டாவது நம்ம எங்கே போவோம் அப்படின்னா ஃபேமிலிக்குள்ளே போகிறோம். ஃபேமிலி நமக்கு என்ன சொல்லுது, அப்புறம் எஜுகேஷனுக்குள்ளே போகிறோம். இப்போ எஜுகேஷனுக்குள்ளே போனோடனே எஜுகேஷன் என்ன சொல்லுது. அப்போ எஜுகேஷனுக்குள்ளே போனால் தான் நமக்கு யார் வருவாங்க அப்படின்னா சோஷியல் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் பியர் குரூப்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, சில பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து கொடுப்பாங்க. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா எஜுகேஷனில் கிடைக்கும். அப்போது ஒரு பர்சன் அப்படிங்கிறவர் வந்து சொசைட்டிக்குள்ள வராரு, அப்போ ரிலீஜியஸ் அண்ட் கல்ச்சரல் கிடைக்குது. ஸோ அது மூலமாக என்ன பண்ணிட முடியும், ஃபேமிலியோட வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து எஜுகேஷன் போகிறாரு. எஜுகேஷன் போன உடனே இங்கே வந்துட்டு இந்த சோஷியல் குரூப்ஸஸ் இருக்கட்டும், இல்லைனா வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்கிறது மூலமாக அவருடைய மாரல் ஆட்டிடியூட்ஸ் வந்து உருவாகுது அப்படிங்கிறத நம்ம ஐடியாலஜியாக பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ செகண்ட் என்னென்னா ஃபேக்டர் ஷேப்பிங் த பொலிட்டிக்கலுடைய ஆட்டிடியூட்ஸ்க்கான ஃபேக்டர்ஸஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா பொலிட்டிக்கலுடைய சோஷியலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ ஃபேமிலி, எஜுகேஷன், மீடியாவை தாண்டி பொலிட்டிக்கல் சில மாரலுடைய வேல்யூஸஸ் வந்து கொடுக்க போகுது இல்லைங்களா. நம்ம ஃபேமிலியவே பார்த்தோம், அதே மாதிரி சொசைட்டியை பார்த்தோம், எஜுகேஷனை பார்த்தோம், பட் மீடியாவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸை தாண்டி பொலிட்டிக்கலுடைய ஆட்டிடியூட்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் எப்படி இருக்குது, வித்தின் தி ஃபேமிலிஸ் அண்ட் மீடியா கவரேஜஸ் ஆஃப் பொலிட்டிக்ஸ் பிளே ஏ சிக்னிஃபிகண்ட் ரோல் இல்லையா. ஸோ டீ கடை பெஞ்சில் மாதிரி நம்ம உட்காந்து நம்ம பேசும்போது நம்மளோட பொலிட்டிக்கல் ஷேப் எப்படி இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்க முடியலையா. ஸோ அது ஐடியா. அப்போ ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பொலிட்டிக்கலுடைய ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இந்த சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்னு இருக்குங்க. அதாவது சில இண்டிபெண்டன்ஸ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மகாத்மா காந்தி போல் ஆட்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்கூல் லெவலில் கொண்டு வருவோம். ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில தலைவர்களை வந்து வேடம் போட்டு அணைய வச்சு அடைய வைப்பாங்க இல்லைங்களா. ஸோ டுவர்ட்ஸ் தட் நேஷனலிசம் அண்ட் டெமோக்ரஸியை வந்து இதில் பேச முடியும். ஸோ மீடியா அண்ட் ப்ரொபகேண்டாவும் இருக்குது. மீடியா வந்து என்ன சொல்லுது, நியூஸாக இருக்கட்டும், சோஷியல் மீடியா இருக்கட்டும், ஸோ இவங்க வந்து எப்படி ஆட்டிடியூட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா, ஸோ டிஜிட்டல் மீடியாவா இன் இந்தியா. ஸோ அதே மாதிரி பொலிட்டிக்கலுடைய ஒப்பீனியன் வந்து எப்படி கொடுக்குறாங்க எப்படிங்கிறதெல்லாம் நான் திரும்ப பார்க்கலாம் அப்படிங்கிறதான். அப்போ சோஷியல் மூவ்மெண்ட் அண்ட் ஆக்டிவிசம் வந்து உருவாக்க முடியும். ஸோ த பொலிட்டிக்கலுடைய காசஸ் கேன் த ஷேப் த பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட். ஃபார் எக்ஸாம்பிள்னா சிப்கோ மூவ்மெண்ட் இன் இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மூவ்மெண்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ரோல் ப்ளே பண்ணுது இல்லையா. ஸோ தட் இஸ் தி ஐடியா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பொலிட்டிக்கலுடைய மூவ்மெண்ட்ஸுங்கிறத தாண்டி இதுக்கப்புறம் இம்பேக்ட் ஆன் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் ஆன் பப்ளிக் பாலிசிஸ் இன் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து என்னென்னா இம்பேக்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து நம்ம இன்ஃப்ளூயன்சிங் த பாலிசியோடைய influencing the moral attitude, influencing in the influencing the policy வந்து prioritize அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ப்ரியாரிட்டிஸ் அப்படிங்கிறது இப்போது நம்ம சில மாரலான ஆட்டிடியூட்ஸ் வந்து கொடுக்கறதுனால பாலிசியை வந்து சில இடங்களில் ஃபார்முலேஷன் பண்ணிடலாம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா, அதாவது
ஜிகேஒய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த டைம்லேயுமே பார்த்தீங்கன்னா கோவிட்-19ல ஸோ மாரல் ஆட்டிடியூட்ஸ் தானே இருந்தது. என்ஷூர் பண்ணது இல்லையா? சோஷியல் ஜஸ்டிஸை வந்து என்ஷூர் பண்ணுச்சுப்பா அப்படி நம்ம சொல்லலாம். அப்போ இன்ஃப்ளூயன்சிங்கோடைய பாலிசியோடைய ப்ரியாரிட்டிஸ் வந்து இது பண்ணுது இல்லைங்களா? அப்புறம் ஷேப்பிங் லீகல் ஃப்ரேம்வொர்க் கொண்டு வர முடியும் இல்லையா நம்மளால? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மாரல் ஆட்டிடியூடை கொடுக்கறதுனால எதெல்லாம் எரேஸ் பண்ண முடியும்? ஃபார் டவுரியாக இருக்கட்டும், இல்லை சைல்டு மேரேஜஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? சில்ட்ரன்ஸ்க்கு ரைட்ஸ் கொடுக்கலாம், உமன்ஸுக்கு ரைட்ஸ் கொடுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றால் கொண்டு வர முடியும் இல்லையா? ஸோ தட் இஸ் தி இம்பாக்ட். அப்போது நம்ம சொசைட்டிக்குள்ளே மாரல் அண்ட் பொலிட்டிக்கலுடைய ஆட்டிடியூட்ஸ் ஒன்று வந்துருச்சுனாலே நம்ம என்ன பண்ண முடியும்? பாலிசியை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து லீகலாக வந்து லீகல் ஃப்ரேம்வொர்க் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது வந்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் பாலிசிக்கான ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வச் பாரத்தோடைய அபியான் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ க்ளீன் இண்டியா மிஷன்ஸ் கொண்டு வரோம். ஸோ அது மூலமாக என்ன பண்ண முடியும்? ஹைஜீனை ப்ரொமோட் பண்ண முடியும். டிமான்ஸ்ட்ரேஷன் அந்த மாரல் ஆட்டிடியூடை கொண்டு வர முடியுது இல்லையா? ஸோ அதே மாதிரி ரைட் பேஸ்ட் அப்ரோச்சஸ் வந்து உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வசுதேவா குடும்பகம். ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து கொண்டு வர முடியும். இந்தியாவோட பிலீஃப் சிஸ்டமாக இருக்குது இல்லையா? இப்போ நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனலுடைய லெவல்ஸ் எப்படி இருக்குங்கிறத ரைட் பேஸ்டான ஒரு அப்ரோச்சஸ் மூலமாக நம்மளால் கணக்க முடியுங்க. இப்போ ஜஸ்டிஸ் பேஸ்டு அப்ரோச்சஸுமே நான் கொண்டு வர முடியும். ஸோ நம்மளோட ஜஸ்டிஸ் என்ன? தர்மா. இப்போ தர்மா என்ன சொல்லுது? ஸோ தர்மா மீன்ஸ் என்ன? ஸோ ஈக்விட்டபிள், டெமோக்ராட்டிக் அண்ட் ஜஸ்டிஸ் சொசைட்டியை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் தர்மாவுடைய ஒன் ஆஃப் த மெயின் ரோலாக இருக்குது. ஸோ இதை நம்மளால கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நம்ம வந்து எழுத முடியும். அப்போ இம்பேக்ட்னு எழுதிட்டாலே ஸோ மாரல் அண்ட் பொலிட்டிக்கல், அப்போ மாரலுடைய வேல்யூஸில் மாரலுடைய டைப்பில் வந்து இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்னா இன்ஃப்ளூயன்சிங் தட் பாலிசியை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும். ஷேப்பிங் லீகல் ஃப்ரேம்வொர்க்கு கொண்டு வர முடியும். பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் பாலிசிக்கான ரெஸ்பான்ஸ் என்னங்கிறத கொண்டு வர முடியும். ரைட் பேஸ்ட் அப்ரோச்சஸ் என்ன அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். ஜஸ்டிஸ் பேஸ்ட் அப்ரோச்சஸை கொண்டு வர முடியும். அப்போ ரைட் பேஸ்ட் அப்ரோச்சஸ்னால் என்ன? சில இடங்களில் வசுதேவ குடும்பகம் மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணுறதுனால என்ன ஆயிடுது? ஸோ நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவுடைய பிலீஃப் சிஸ்டம்ங்கிறது ஒன்று தெரியுது இல்லைங்களா? அப்புறம் ஜஸ்டிஸ் பேஸ்ட் அப்ரோச்சஸ்ங்கிறது என்ன? ஸோ தர்மா இஸ் தி ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ். அப்படி இருக்கும்போது அதோடைய என்ன சொல்லலாம் பிரான்ச்சஸ்ன்னு சொன்னால் ஈக்விட்டபிள், டெமோக்ராட்டிக் அண்ட் ஜஸ்டிஸ் சொசைட்டியை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தானே இதோட ஐடியாவாக இருக்குது. இப்போ ஜஸ்டிஸ் பேஸ்ட் அப்ரோச்சஸ்னால் இதாங்க ஐடியா. ஓகேவா? ஸோ அடுத்து இம்பேக்ட் ஆஃப் பொலிட்டிக்கலுடைய ஆட்டிடியூட்ஸில் நம்ம என்ன மாதிரியான இம்பேக்டை பார்க்கணும் அப்படின்னா இன்ஃப்ளூயன்சிங் இன் ஃபாரின் பாலிசியோடைய ப்ரியாரிட்டைஸ். ஸோ அங்கே போட்டதே தான். ஸோ அப்போ பொலிட்டிக்கல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி தான் கொண்டு வர முடியும்னா மேக் இன் இண்டியா கொண்டு வர முடியும். அப்போ மேக் இன் இண்டியா கொண்டு வரலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னலிசம் கொண்டு வரலாம். ஸோ செல்ஃப் ரிலையன்சஸ் வந்து கொண்டு வர முடியும். இதெல்லாமே பண்ண முடியும். அப்போது டிஃபர்மைனிங் லெஜிஸ்லேட்டிவ் அஜெண்டாவை கொண்டு வர முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி ஆக்ட் வந்து கொண்டு வந்ததுனால இது வந்து பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடோட தாண்டி எக்கனாமிக்கோட ரிஃபார்ம் அண்ட் பிசிக்கலோடைய கன்சல்டேஷன்ஸ்னு சொல்லி உருவாக்குதுங்களா? அப்போ லெஜிஸ்லேட்டிவான ஒரு அஜெண்டா என்ன அப்படிங்கிறத கொண்டு வர முடியும். அப்புறம் ஷேப்பிங் தட் பப்ளிக் அண்ட் ஒப்பீனியன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து உருவாக்க முடியும் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்ட். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஆக்ட் மூலமாக சில பொலிட்டிக்கலோட ஆட்டிடியூட் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது அண்ட் அக்கௌண்டபிலிட்டியாக இருக்குது. அது இன்றைக்குமே இருக்குது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம பேசலாம். அப்போ இன்ஃப்ளூயன்சிங் த ஃபாரின் பாலிசியை பற்றி நம்ம பேசலாம். இப்போ ஃபாரின் பாலிசியை பற்றி பேசும்போது நான் அலைன்மெண்ட் வந்து இருந்தது. எப்போது கோல்டு வார் டைம்லேயே நான் அலைன்மெண்ட் இருந்தது. பட் இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நெய்பர்ட் ஃபர்ஸ்ட் பாலிசி 2014 நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அதன் மூலமாக என்ன பண்ண முடிஞ்சது? நம்மளால் ஆப்பர்ச்சுனிட்டி கொண்டு வர முடிஞ்சது, ரீஜனலுக்கான ஸ்டெபிலிட்டி கொண்டு வர முடிஞ்சது, குளோபலுடைய கோஆப்ரேஷன்ஸ் கொண்டு வர முடிஞ்சது. ஸோ இதெல்லாமே ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸாக இருக்குது. அப்போ பொலிட்டிக்கலுடைய ஆட்டிடியூட்ஸ் அப்படிங்கன்னா என்னென்ன இம்பேக்ட் இருக்குது? இன்ஃப்ளூயன்சிங் பாலிசியோடைய ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும். டிட்டர்மைனிங் லெஜிஸ்லேட்டிவோடைய அஜெண்டாவை கொண்டு வர முடியும். ஷேப்பிங் தட் பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் பார்ட்டிசிபேஷனை கொண்டு வர முடியும். இன்ஃப்ளூயன்சிங் இன் ஃபாரின் பாலிசியை வந்து நம்ம கொண்டு வர முடியும். இப்போ தீஸ் ஆர் தி அஜெண்டா ஆஃப் திஸ் இம்பேக்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட். ஸோ அப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? சோஷியல்னா என்னன்னு பார்த்துட்டோம், பொலிட்டிக்கலுடைய ஆட்டிடியூட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ 2-3 பாயிண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே மிக்சிங் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிக்கலாம். அப்போ கன்க்ளூஷன்ஸ் எப்படி கொண்டு வந்து முடிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. சாரி, இன்டர்பிளே தட் மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இது வந்து ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் கவர்னன்ஸ் வந்து இந்த டெமோக்ரஸி டைப்பில் கொடுக்குது. இதனால் என்ன பண்ண முடியும்? சொசைட்டியை வந்து கொண்டு வர முடியும். ஷேப்பிங் லாஸ் வந்து உருவாக்க முடியும். பாலிசிஸை வந்து உருவாக்க முடியும். ஸோ இது மூலமாக என்ன பண்ண முடியும்? ஸ்டீரிங் தி கோர்ஸ் டுவர்ட்ஸ் அ மாரல் ஈக்விட்டபிள் அண்ட் ஜஸ்ட் சொசைட்டியை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸிலி ஒரு கன்க்ளூஷனை கொடுத்து நம்மளால் முடிச்சிட முடியும்.
ஸோ அப்போ கீவேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சாலே ஆல்மோஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸை நம்மளால் போட்டுற முடியும். ஓகே ஆல், தேங்க்யூ ஆல்.